இப்போ வந்து இந்த கண் திருஷ்டி ஆ போட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அது வந்து உண்மையிலே வந்து இந்த இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அதுக்கான தீர்வுன்னு ஒன்று இருக்குதா, இல்லை அது வந்து மனிதனுடைய அது வந்து கூடவே வந்ததா? அது எனக்கு வந்து ஒரு எப்படி இருக்கு கேட்டாரு. கண் திஷ்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கண் திஷ்டின்னா எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு தான் இருக்குது. அப்போ திஷ்டிக்கு இன்னொரு கண்ணு இருக்கணும் இல்லையா? ஆனால் இன்னொரு கண்ணு எல்லாருக்கும் இருக்குது. அது எல்லாருக்கும் திறக்கிறது இல்லை. திறக்கும் போது அவங்க வந்து எல்லாருக்கும் அது நல்லது தான் செய்யுமே தவிர திஷ்டின்னு அந்த கெட்ட விஷயங்களை அது கிரகிக்காது. அப்போது இந்த கண் திஷ்டின்றது ஒரு பொய்யான விஷயம். என்னன்னா, அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்காங்க, நல்லா வராங்க போகிறாங்க, திடீர்னு ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அந்த வீட்டிலன்னா உடனே ஐயோ நம்ம நல்லா இருக்கிறது எதிர் வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல, ஊரில் அக்கம் பக்கத்தில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களெல்லாம் அப்படி பார்ப்பாங்க. இவங்க எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒன்று நடக்க தான் செய்யும். அது ஏழை வீட்லேயும் சரி, பணக்காரன் வீட்லேயும் சரி, நல்லது கெட்டது நடக்கிறது இயல்பு. ஆனால் நடந்துருச்சின்னு சொன்னால் இவங்க உடனே பக்கத்து வீட்டுக்காரனை சந்தேகப்படுறது, அவன் தான் இதையே செய்துட்டு இருப்பானா இப்படி. இது என்ன காரணம்னா மனநிலை தான் காரணம். அவங்க மனநிலை தான் காரணம். பக்கத்து வீட்டுக்காராக அவனுக்கு அதுவா வேலை, அவன் குடும்பத்தை பார்த்து நான் போயின்னுக்கிறான். இருக்கலாம் பொச்சரிப்பு பொறாமைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது எல்லாம். இப்போ நாமளும் சரியா, நம்ம கூட தான் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அப்படி தான் சொல்லுவோம், அவனுக்கு என்னப்பா எங்கேயோ போகிறான்ப்பா, அப்படியே சம்பாதிக்கிறான், கோடி கோடியாக கொள்ள அடிக்கிறான்ப்பா, நம்மளும் இருக்கிறமேன்னு நம்மளை சலிச்சிக்குவோம். அப்படிலாம் இல்லை. அவன் உழைப்பு, அவன் வந்த வினை, ஒரு பிறவி பலன் இதெல்லாம் சேர்ந்து அவனை அப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. உன் கர்மா இவ்வளோ தான், நீ அதுக்கு வாழ்ந்துட்டு போகணும். நீ அடுத்தவனை பார்த்து பொறாமை இது அவசியம் இல்லாத ஒன்று. ரெண்டாவது, இந்த பொறாமை இருக்கிறதால தான் இந்த எண்ணங்களே வரும். யாருக்கு பொறாமை இருக்கோ அவங்களுக்கு இந்த எண்ணம் வரும், அவன் ஏதோ செய்திருப்பான், இவன் ஏதோ செய்திருப்பான்னு. நீ பாடு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு, எவன் எது செய்தாலும் யாருக்கும் அது வராது. இப்போ இதை தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரம். சரியா? சந்தோஷம். இந்த பாதையில் போனால் நம்ம வந்து அந்த பயணத்தை அடையலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த பயணத்தில் தொடங்கி வராங்க சார். ஆமாம். அப்படி வரும்போது அந்த மனசை வந்து அவங்களால அடக்க முடியாமல் அப்படியே அலைய விடுறாங்க சாமி. அது வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம அதை வந்து பயன்படுத்தி நல்ல வழியில் பாதையில் கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் சாமி. ஆனால் அந்த மனம் அவங்களுக்கு அடங்கலை. அந்த எண்ணங்களும் மனமும் அவங்களுக்கு அடங்கலை. அந்த பௌர்ணமி வந்தால் நம்ம அந்த போகலான்றது அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் தெரியுது. அப்படி இருந்து வந்தாலும் அந்த மனசை அடக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மன தைரியம் இல்லை. என்ன பண்ணலாம்? அந்த மன தைரியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாடத்தை வந்து ஒழுங்கான முறையில் செய்யல. பாடத்தை செய்யறவங்களுக்கு அந்த மனம் அடங்கிடும். ஆமாம். அந்த பாடத்தை ஒழுங்கான முறையில் செய்யாதவங்களுக்கு அந்த மனம் அடங்காத சாமி. ஆமாம். அப்படி அந்த பாதையில் போகிறவங்களுக்கு, அந்த பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில் நல்ல பயணத்தில் நல்ல பாடத்தை செய்யணும் தம்மா. செய்யலையே என்ன பண்ணலாம் சொல்லுமா, அதுக்கு சொல்லு. சாமி உங்களை தேடி வந்திருக்காங்க சாமி. அந்த பாதையில நம்ம ஐயா பாதையில வந்துட்டாங்க. வந்துட்டுக்குள்ள நீங்க தான் நல்ல முறையில் அவங்களுக்கு சொல்லி அந்த பாதையில வந்து நம்ம வழி நடக்கணும் சாமி. நான் எல்லாருக்கும் சொல்லின்னு தானே இருக்கிறேன். எல்லாம் நல்லா பார்த்தியா, இந்த அம்மா வந்து திட்டுறாங்க, இதுக்கு தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். இந்த மாதிரி என்னை மாட்ட விடாதீங்க, எல்லாம் சிறப்பாக பாடத்தை பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பண்ணலையாம். பண்ணாததால் அவங்க வந்து என்ன திட்டுறாங்க, நீங்கள் சரியில்லை. சரியாக இருந்தால் அவங்க சரியாக பண்ணியிருப்பாங்க, நீங்கள் சரியில்லை, அவங்கள கேட்கறது இல்லை, அதனால அவங்க சரியாக பாடம் பண்ணலன்ட்டாங்க. ஒரு டவுட் இருந்தாலும் ஐயா கிட்ட வந்து நேர்ல கேட்கணும். பத்தியா? நம்ம கேட்க கூடாது, அவர் போனா என்ன சொல்லுவாருன்ற அந்த மன கலக்கமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போ என்னன்னம்மா, எல்லாருக்கும் ஆசை தான். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, பெற்றவங்க எல்லாருக்கும் பிள்ளைங்கள்லாம் பெரிய அளவில் நல்லா வளர்ந்துடணும், அறிவாளி ஆயிடணும், பணக்காரன் ஆயிடணும், நல்லா வீரம் மிக்கவனாக இருக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, அவனை பார்த்தா ஊரே பயப்படணும். இப்படி தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு குருவும் அப்படி தான் நினைப்பார். என்ன நினைப்பாருன்னா, எல்லா சீடர்களும் பாடத்தை சிறப்பாக பண்ணணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாடத்தை கொடுத்துருக்குறோம், அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், புரிதல் கொடுத்துருக்குறோம், தெளிவை ஏற்படுத்தியிருக்கிறோம், இவ்வளவும் செய்து இதில் சிலர் வந்து முன்னேறுறாங்க, அடுத்த படிநிலைகளுக்கு போகிறாங்க, சிலர் அங்கேயே நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா, இதை நம்ம போட்டு ரொம்ப பெரிய அளவில் திணிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைகளும் இருக்குது. சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு
நிறைவாக இருக்கும், இன்றைக்கி நல்லா பாடம் பண்ணோம், நான் மனசுக்கு நிறைவாக இருக்கேன்னு எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி கூட சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப நிறைவாக இருக்கு ஐயா, பாடம் நான் சிறப்பாக பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இப்படி என்னால் தினமும் பண்ண முடியல. என்னப்பா விஷயம்? நான் பொண்டாட்டி கட்டை எடுக்கிறா, ஊற்றி கட்டை எப்போ பார்த்தாலும் போய் பூஜை ரூமில் போய் உக்காந்துன்னு இருக்கிறியான்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கொம்பு எடுக்கிறாங்க. நான் என்ன தான் சாமி பண்ணுறது? அப்போ நீ இந்த பாடத்தை நேரம் கிடைக்கும்போது செய், மற்ற நேரத்தில் விட்டுடுப்பா. ஏன்னா இதனால குடும்பத்தில் சிக்கல் வரக்கூடாது. ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, குடும்பம் ஒரு கையில், ஆன்மீகம் ஒரு கையில், தொடர்ந்து பயணம் போகணும். இந்த ஆன்மீகத்துக்காக குடும்பத்தை இழந்துடக்கூடாது, குடும்பத்துக்காக ஆன்மீகத்தை இழந்துடக்கூடாது. அப்போ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி தான் இந்த பாடத்தை கொண்டு போகணும். அதனால தான் நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லைம்மா, செய்தே ஆகணும், இப்படி செய்யுங்க அப்படி செய், நெருக்க முடியாதுமா. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வினை பயன் இருந்தால் முழுக்க முழுக்க அவங்களால 100% உட்காந்து பாடம் பண்ணணுன்றது தடுக்கப்படும். அது வினை பயனால் தடுக்கப்படும். ஏன்னா வினை முடியணும், முழுமையாக வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் தருவாயில் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. பாடம் தன்னால் அவங்களுக்கு உள்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பாடம் முடிஞ்சவங்க தயவு செய்து நல்லா பாடம் பண்ணுங்க. சிலருக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் வேலை சூழ்நிலை அவங்களுக்கு அப்படி இருக்குது. இப்போ பேச்சுலர் ஒரு தம்பி, அவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான், அவனுக்கு ரொம்ப பாடத்தில் ஈடுபாடு. பாடம் 3 பாடம் வாங்கிட்டு அவன் இங்கே இருக்கும்போது, ஐயா நான் இங்கே உட்காந்து பாடம் பண்ணும்போது எனக்கு இருக்கிற நிலை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ ஃபாரின் போயிட்டேன், என்னால் அங்கே முயற்சி பண்ணாலும் எனக்கு முடியல. ஏன்னா பேச்சுலரு, அவங்க கூட 4 பேர் தங்கியிருக்கிறாங்க. இந்த 4 பேரில் ஒருத்தலைனா ஒருத்தன் மூச்சின்னு உட்காந்து என்னடா பண்ணுறேன்னு கேட்குறான். ஏன் உட்காந்து இருக்கும்போது எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு, இவன் தூங்குறதே இல்லை, நைட்டில் உட்காந்துக்கிறான்டா இவன்றான். இவன் அதனால தான்டா வேலைக்கு வந்து அங்கே தூங்கிங்கிறான்டான்றான். இப்படி அவனுக்கு சில சிக்கல்கள்லாம் ஏற்படுத்தி சூழ்நிலைகள் அது மாதிரி அமையுது. அப்போ காரணம் என்னன்னா, அவனோட வினை பயன் இன்னும் முடியல. வினை கழியும் பொழுது அதுக்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வினை பயன் முடியாதவங்களுக்கு இதுதான் நிலைமை. வினை பயன் முடிஞ்சவங்க அவங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லை. சுய கட்டுப்பாடு செய்துன்னா போகுது. என்ன இப்போ நல்ல நேரம் இருக்குது, இடம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் செய்துக்கலாம் விட, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, வாய்ப்பு இருந்தும் செய்யலை, இது மிகப்பெரிய பாவம். வாய்ப்பு கிடைக்கல அதனால செய்ய முடியல, அது பாவத்தில் வராது, இது கொஞ்சம் பாவத்தில் வந்துடும். அதனால் தயவுசெய்து பாடம் வாங்கினவங்க சிறப்பாக பாடம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காரணம் என்னன்னா, இந்த பாடத்தை தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு விடாது, இயற்கை விடாது. அந்த இயற்கைன்றது சாதாரண விஷயம் இல்லை. 6 கோடி மாயா சக்திகள். இந்த 6 கோடி மாயா சக்திகள் உன்னை எப்படியெல்லாம் இழுத்து வெளியே போடணுமோ அதுக்கான முயற்சிகளை எல்லாம் அது செய்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நீ தப்பிச்சு போனாதான் இந்த பாடத்துக்குள்ளே போக முடியும். அப்போ அதை தப்பிச்சு நீ வெளியே போகிறதுக்கான முயற்சி உங்ககிட்ட, முடிவு அவங்ககிட்ட விட்டுருங்க. முடிவு நாம் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு பெரிய திறமைசாலி இல்லை, அறிவாளி இல்லை. அதனால் முடிவு நமக்கு வேண்டாம், முயற்சி நம்மளுது, முடிவு அவனது. இப்படி விட்டுட்டிங்கன்னா பாடம் சிறப்பாக போவோம் சாமி. நல்லா பாடம் பண்ணுங்க.